வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்ற திமுகவினர் யார் தெரியுமா? அதிரடி அறிவிப்பு. அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தின் காலியாக இருக்கும் 2 தேர்தல் ஆணையர் பொறுப்புக்கு யானேஷ்குமார், எஸ் சாந்து ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு உள்ளார்கள். பிரதமர் மோடி தலைமையிலான குழு ஒன்று தற்போது இந்த 2 பேர்களை தேர்வு செய்த நிலையில் அவர்கள் யார், பின்னணி என்ன என்பது குறித்த முக்கிய தகவலும் வெளியாகி உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையராக ராஜீவ்குமார் பொறுப்பு வகித்து வருகிறார். இந்திய தேர்தல் ஆணையர்களாக அருண் கோயல் மற்றும் அனுப் சந்திர பாண்டே செயல்பட்டு வந்தார். இதில் அனுப் சந்திர பாண்டே கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ஓய்வு பெற்றார். இதன் தொடர்ச்சியாக தற்போது அருண் கோயல் திடீரென கடந்த 9ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். லோக்சபா தேர்தல் நடக்கும் நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. தேர்தல் ஆணையத்தில் 3 முக்கிய பொறுப்புகளில் 2 காலி இடங்களும் ஏற்பட்டது. இதனால் திட்டமிட்டபடி லோக்சபா தேர்தல் நடக்குமா இல்லை தாமதமாகுமா என்ற கேள்வியும் எழுந்தது. இந்த நிலையில் தான் தற்போது இந்திய தேர்தல் ஆணையத்தில் காலியாக உள்ள 2 தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்வது தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள், மத்திய சட்டத்துறை அமைச்சர் அருண் மேக்வால், லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஆகியோர் பங்கேற்றார்கள். இந்த கூட்டத்தில் தேர்தல் ஆணையத்தின் புதிய தேர்தல் ஆணையர்களாக யானேஷ்குமார், எஸ் சாந்து ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டார்கள். ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு ஒப்புதலுக்காகவும் அனுமதிக்கப்பட்டு உள்ளது. அதே போல இந்த தேர்தல் ஆணையத்தின் புதிய தேர்தல் ஆணையர்களாக தேர்வு செய்யப்பட்டு உள்ள யானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சாந்து ஆகியோர் யார் என்பது குறித்தும் அவர்கள் பின்னணி என்பது குறித்த ஒரு தகவலும் வெளியாகி உள்ளது. அதாவது சுக்வீர் சிங் சாந்து அவர்கள் பஞ்சாபை சேர்ந்தவர். இவ்வாறு அடிப்படையில் டாக்டர் ஆவார். இவர் பஞ்சாப் அமிர்தசரஸில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்பை முடித்தவர். அதன் பிறகு சட்டப்படிப்பை முடித்த அவர்கள் பின் IAS தேர்வில் தேர்ச்சி அடைந்தார். 1988ஆம் ஆண்டு பேல்ஜை சேர்ந்தவர். அதே போல உத்தரகாண்ட் தலைமைச் செயலாளராக பணியாற்றினார். உத்தரகாண்டின் தற்போதைய முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமிதான் இவர் தலைமைச் செயலாளராக கடந்த 2021இல் நியமனம் செய்தார். அதே போல யானேஷ்குமார் அவர்கள் 1988ஆம் ஆண்டு IAS தேர்வில் தேர்ச்சியடைந்தார். இவர் கேடரைச் சேர்ந்த IAS அதிகாரி ஆவார். இவர் கேரளாவில் பல்வேறு துறைகளில் முக்கிய பொறுப்பு வகித்தவர் என்றும் அதன் பிறகு மத்திய அரசு பணிக்கு சென்றார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கூட்டுறவுத்துறையில் செயலாளராகவும் பணியாற்றினார். மேலும் நாடாளுமன்ற விவகாரத்துறை செயலாளராகவும் பணியாற்றினார். இவர் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி பணி ஓய்வு பெற்ற நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டு உள்ளார். மேலும் யானேஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நண்பராக இருந்தவர் என்ற ஒரு தகவலும் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.